யாரு, உங்க பரம்பரை என்ன, உங்க கௌரவம் என்ன, பெருமை என்ன? உங்க பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போய் கை கட்டி வாய் பொத்தி வாழறதா உங்களுக்கு பெருமை? உங்க குடும்பத்தோட கௌரவத்துக்கு அது சரியா இருக்குமா? ஆண்டி சாரி சித்தி, அதனால என்ன? எனக்கு ஓரவத்தியா வரவங்க கூட படிச்சிருந்தா எனக்கு பெருமை தானே. 2 பேருக்கும் நடுவுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல. அரியா பிள்ளையா இருக்க பாரு. இத பாரு தங்கம், அவ பெருசா படிச்சிருந்தா உன்னை மட்டும் தட்ட நினைக்க மாட்டாளா? அதத்தான் சொல்ல வந்தேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லம்மா? நம்ம பாப்பா விட பெரிய படிப்பு படிச்ச ஒருத்தி அந்த வீட்டுக்கு மூத்தவளா வர்றது நம்ம பாப்பாவுக்கு தானே கெடுதல். உங்க கௌரவத்துக்கு ஒல வச்ச மாதிரி ஆயிடும்ல. யோசிங்க. ஏற்கனவே நீங்க உஷாரானவங்க, பிசினஸ்ல பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டினவங்க. வாழ்க்கையில இன்னொருத்தி உங்களுக்கு தண்ணி காட்டிட கூடாதுல்ல. அதான் விஷயத்த உங்க காதுல போட்டுட்டு போலான்னு வந்தேன். நீங்க சொன்னது சரிதான். அப்படியே அவங்க கல்யாண தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க போல இருக்கு. அதனால என்ன, கல்யாண மண்டபத்துக்கே போய் மணவரையிலேயே கல்யாணத்தை நிறுத்தினது இல்லையா? எங்க லட்சணத்துக்கு என் பொண்ணே அவனை வேண்டான்னு சொல்லிட்டா, உங்க தகுதிக்கு அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்ல வைக்க உங்களால முடியாம போயிடுமா? சொல்லுங்கம்மா. இங்க சந்தையில நிக்கிறது உங்க பாப்பாவோட வாழ்க்கை, உங்க குடும்பத்தோட கௌரவம். அத காப்பாத்திக்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா ஒரு படிக்காதவனுக்கு ஒரு படிக்காதவ பொண்டாட்டியா வர்றதுதான் நியாயம். அப்பதான் அந்த வீட்ல நம்ம பாப்பாவுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். இத சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். நான் யோசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்மா, நான் வரேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் ரெடி இல்ல? அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சுமா, நேரா புறப்பட்டு இருப்பாங்க. பொண்ணு வீட்டு அட்ரஸ்? அம்மா அட்ரஸ் நான் டீடைல் அனுப்பிச்சிட்டேமா. வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்பிச்சிட்டேன். கரெக்ட்டா வந்துருவாங்க. சரி. அபி அம்மா, இது பாரு, நீ சமைச்சிட்டு இருக்க வேண்டாம். அநேகமா எல்லாரும் புடவை எடுத்துட்டு ஏதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு தான் வருவோம். அம்மா, அப்படியே சமைக்கணும்னாலும் எல்லாம் ரெடியா இருக்கு. 20 நிமிஷத்துல சமையல் ரெடி பண்ணிடுவேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரி. கேட்க மறந்துட்டேனே, உனக்கு என்ன கலர் டி புடவை வேணும்? எனக்கு என்னத்துக்குமா புடவை? கல்யாணத்துக்கு எடுத்தா போதாதா? நிச்சயதார்த்தம் நடக்கிறப்போ நாங்கெல்லாம் புது ட்ரெஸ்ல இருப்போம். நீ மட்டும் பழைய ட்ரெஸ்ல வருவியா? கல்யாணத்துக்கும் தனியா எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன கலர் வேணும்? நீ விடு. உனக்கு நாவல் பழ கலர்ல தான் சாரியே இல்ல, அந்த கலர்ல எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. சரி. டேய் விட்றா, என்னடா கடைசி நிமிஷத்துல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல போய் அம்மாட்ட விஷயத்த சொல்லு. இந்த சந்தர்ப்பம் விட்டு அப்புறம் கிடைக்கவே கிடைக்காதுடா. முடியாது, என்னால அது மட்டும் முடியாது. முட்டாள் முட்டாள், இதுக்கு மேல லேட் பண்ணா அப்புறம் தப்பா போயிடும். உன்னால முடியலன்னா சொல்லு, நான் அம்மாட்ட போய் பக்கமா விஷயத்தை எடுத்து சொல்றேன். அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சா கொன்றுவ ராஸ்கல். ஏன்டா பயப்படுற? அம்மாவுக்கு காதல்லாம் பிடிக்காது. ஆனா கார்த்திலவை ஏத்துக்கல, நிச்சயம் பண்ணி வைக்கல, எல்லாம் சரி கட்டிடலாம்டா. நீ தான் சொல்ல மாட்ட, என்னையா சொல்ல விடு ப்ளீஸ். முடியாது, முடியவே முடியாது. அம்மா எவ்வளவு பெரிய கனவுல இருக்காங்கன்னு பார்த்தல, அவங்க முகத்தை பாருடா, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாரு. மாமா அத்தையை நீ வர சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க முன்னாடி அம்மா ஜெயிச்சு காட்டணும். நடுவில் பூந்து ஏதாவது குழப்பி விட்டுறாத, அது அவங்களால தாங்கிக்க முடியாது. அவங்க முகம் வாடக்கூடாது, புரியுதா? அப்ப நீ நாசமா போனா பரவாயில்லையாடா? பரவாயில்லடா. நீயும் சொல்ல மாட்ட, என்னையும் சொல்ல விட மாட்டேன், அப்படித்தானே? ஆமா, நிச்சயமா சொல்ல விட மாட்டேன். வாயை மூடிட்டு நேரம் கம்பெனிக்கு போ. நாங்க இப்ப ட்ரெஸ் எடுக்க போறோம், அப்புறம் பார்க்கலாம். போ, முதல்ல கிளம்பு. இந்த வீடு தான்ப்பா.
இந்தாங்க. இவ்ளோ பெரிய வீடா இருக்கு, கன்ஃபார்மா தெரியுமா இதானான்னு? ஆமாம்மா, இந்த வீடு தான். கார்த்திக் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கான். வா போலாம் உள்ள. இல்ல உங்க தங்கச்சி கார் கூட உள்ள நிக்கல. அவ வரட்டும், வந்தப்புறம் போலாம். வாங்க அப்படி போய் நிப்போம். ஏய், இரு. கலா, மாமா வந்துட்டாரு. வா வா வா. ஹேய், வணக்கம் மாமா. மாணிக்கா. மாமா கோத. என்ன வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நீங்க வந்தது ஒண்ணா போல சரி, மட்டும் வாங்க, தான். உள்ள வாங்க. நீங்க போங்க, நீங்க உள்ள போங்க. வா தமிழ். ஆமா உள்ள வாங்க நீ. கலா, வா உள்ள போலாம். கோத, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனே. வாமா, வா வா. ரொம்ப நேரம் ஆச்சு. இல்லம்மா, இப்பதாம்மா வந்தோம். வாங்க நீ. வாங்கம்மா. வணக்கம். வாங்க இது எங்க அண்ணன். வணக்கம், இது அண்ணி. வணக்கம். அப்படியே வாங்க. சந்தோஷம். வாங்க வாங்க நீ. தம்பி. வணக்கம். வாங்க உள்ள வாங்க. அதான்ப்பா சொல்றது, நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். கார்த்தியோட கல்யாண ஏற்பாடெல்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கியா? 2 மேரேஜும் ஒரே முகூர்த்தம் தானப்பா. இந்த நிச்சயதார்த்தத்துக்காக தான் அது வெயிட்டிங். வெள்ளிக்கிழமை வரைக்கும் கூட எனக்கு காத்திருக்க முடியல அண்ணே. உடனே வெள்ளிக்கிழமை வந்துராதான்னு இருக்கு. வேணாம் செய்வோமா? கேலண்டர் கொண்டு சொல்லி சீட்டெல்லாம் கிழிச்சிட்டு நாளைக்கே வெள்ளிக்கிழமை சொல்லிடலாமா? அது வரப்போ வருமா? அம்மா குணசேகரா, எல்லாருக்கும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்கய்யா. நெருங்கிய சொந்தம் ஒரு 10-20 பேர் வருவாங்க. அவங்களுக்கு மட்டும் சொல்லியாச்சு. இது எல்லாரும் கல்யாணத்துல கூப்பிட்டு அமக்கலப்படுத்தலாம்யா. சந்தோஷம் அண்ணே. என் வீட்டோட முதல் மருமக. எது செஞ்சாலும் நல்ல நேரம் தவறாம செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு அவசரம்? மா, நீ ரெடி ஆயிட்டு தானமா இருக்காங்க? சீக்கிரமா வந்துருவாங்க. வெயிட் பண்ணுங்கம்மா. லவண்யா, நீ போய் பார்த்து கூப்பிட்டு வாயேன். ஓகேப்பா. என்னம்மா, என்ன விஷயம்? ஏங்க ஒரு நிமிஷம் வாங்க. அண்ணா இதோ வந்து போயிடுவா. ஒரு நிமிஷம் போயிடுவாப்பா. என்னங்க, பொண்ணு என்ன கண்ணிலே காட்டலையே. அந்த போட்டோல பாரு, அவதான் பெரிய பொண்ணு. அவளதான் தமிழ் கல்யாணம் பண்ணிக்க போறான். நம்ம பொண்ணோட ரொம்ப அழகா இருக்காளே. எப்படிதான் இவளுக்கு அமைதோ தெரியல போங்க. என்னங்க, போறப்ப சந்தோஷமா போன மனுஷன் இப்ப இடி விழுந்த மாதிரி வரா. சும்மா இருமா. சம்திங் ராங். என்னவோ நடக்க போகுது. நான் எப்படி பர்ஃபார்ம் பண்றேன்னு பாருங்க. கோதண்ணி, பொண்ணை கூட்டிக்கிட்டு புடவை எடுக்க போலான்னு வர சொன்னீங்க. இங்க என்னடான்னா பொண்ணும் வரல, மொத்த குடும்பமும் தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஏதோ தப்பா இருக்கு அண்ணி. அத்தை, ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? சாதாரண விஷயத்தை ஏன் பெருசுப்படுத்துறீங்க? நார்மலாவே பேச மாட்டீங்களா? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இருக்காது அண்ணி. வந்துருவாங்க. என்னப்பா குணசேகரா, ஏதாவது பிரச்சனையா? போலாம் தானே, எல்லாம் ரெடியா வந்திருக்கோம். ஐயா மன்னிக்கணும். அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னாச்சு? என்ன பிரச்சனை? அப்பா, எதுக்காக தயங்குறீங்க? நானே சொல்லிடுறேன். அத்தை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் புடவை எடுக்க வரல. ஆஹா, சந்திரகலா ஆட்டைய களைச்சு விட்டுருக்கா போல தெரியுதே. ஏன்? என்னம்மா, என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? எதுவா இருந்தாலும் சொல்லுடா. இல்ல, எனக்கு புடவை எடுக்க மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அப்படி போடு. சந்திரகலாவை சாதாரணமா நினைச்சேன். எம்ம காதகியா இருப்பா போல இருக்கே.
இப்படி சொல்ற? விருப்பம் இல்லனா விருப்பம் இல்லதான், வேற எதுவும் கேட்காதீங்க. என்னம்மா திடீர்னு விருப்பம் இல்லை என்ன எதுவும் கேட்காதீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது என்ன விளையாட்டு விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? ரெண்டு குடும்பத்தோட கௌரவம், எங்க எல்லாருடைய மான மரியாதை எல்லாம் இதுல அடங்கி இருக்குமா? அண்ணே, என்னண்ணே இது? பொண்ணுகிட்ட சம்மதம் கேட்டுதானே கல்யாணம் ஏற்பாடு பண்றோம். அண்ணன் எனக்காக இவங்களை வந்து பார்த்தப்ப எவ்வளவு பொறுமையா பொறுப்பா பேசினாரு. அதை பார்த்துதான் எனக்கு பிடிச்சு போச்சுன்னு இவங்க தானே சொன்னாங்க. இப்ப இவங்களே திடீர்னு வேணான்னு சொன்னா என்ன அர்த்தம்? சுஹாசினி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்க தரப்புல ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டோமா, இல்ல தப்பா பேசணுமா? இல்லையே. அண்ணன் கிட்ட நான் பொண்ணு கேட்டேன். ஆனா உறுதியா என்ன சொன்னேன்? பொண்ணுக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான் நான் பொண்ணு பார்க்க வருவேன்னு சொன்னேன். உண்மையா இல்லையா? அது அப்போ நான் சம்மதம்னு தான் சொன்னேன். ஆனா இப்போதான் நான் அப்படி சொன்னது தப்புன்னு எனக்கு புரியுது. நீதானேம்மா அவ்வளவு பொறுப்பா கண்ணியமா நடந்துகிட்ட. நடு சபையில எந்த தயக்கமும் இல்லாம தமிழ பிடிச்சிருக்குன்னு நீதானே தைரியமா சொன்ன. 2 நாள்ல என் பையனை உனக்கு பிடிக்காம போக என்னம்மா காரணம்? தயவு செஞ்சு சொல்லுமா. மா விடுங்க, அதான் வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். அது எப்படி? அப்ப பிடிக்குதுன்னு சொன்னவ இப்ப பிடிக்கலன்னு சொல்ற, இதுக்கு என்ன அர்த்தம்? இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல. இங்க பாரு, இதுக்கு உண்மையான காரணம் என்ன நீ சொல்லிதான் ஆகணும். இல்ல, எனக்கு அதை சொல்ல விருப்பம் இல்ல, விட்டுருங்க. ஏமா உனச்சேகரா, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. பிடிக்குதுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறப்போ பிடிக்கலங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல, அதை சொல்லித்தானே ஆகணும். என்னப்பா இதெல்லாம்? சுஹாசினி, நீ இப்படி எல்லாம் பேச மாட்டிய. ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு? எனக்கு பிடிக்கலப்பா, அவ்வளவுதான். என் விருப்பத்துக்கு மீறி எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? அப்படிலாம் ஒரு முடிவை நாங்க எடுக்க மாட்டோமா. நானும் சரி, கோதையும் சரி, அப்படிலாம் நடந்துக்கிறவங்க கிடையாது. எப்ப நீ பிடிக்கலன்னு சொல்லியோ அப்பவே இந்த கல்யாணம் நின்னு போச்சு, அவ்வளவுதான். எனக்கு தேவையில்ல ஒரே ஒரு பதில் தான். எதுக்காக என் பிள்ளைய பிடிக்காம போச்சுங்கிறதுக்கான காரணம் தான். அது மட்டும் நியாயமானதா இருந்தா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம். இப்பவே விட்டு வெளியே போயிடுவோம். இங்க பாருமா, கல்யாணத்தை நிச்சயம் பண்றதும் வேணான்னு சொல்றதும் விளையாட்டு விஷயம் இல்ல. எதுவா இருந்தாலும் நிச்சய தேதியை குறிக்கிறதுக்கு முன்னாடியே நீ சொல்லி இருந்திருக்கணும். ஆனா இதை இவ்வளவு தூரம் வளர விட்டுருக்க. அப்படின்னா இதுக்கு சரியான காரணம் வேணாமா? அத நீ சொல்லித்தான் ஆகணும். ஆமா, எந்த காரணம் இருந்தாலும் சொல்லுமா, நான் ஏத்துக்கிறேன். இத பாரு, என் பிள்ளையோட படிப்பை மட்டும் காரணமா சொல்லிடாத தங்கம். என்னால தாங்கிக்க முடியாது. இதுக்காக தானே முன்னாடியே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா சொல்லி இதை தாண்டி உனக்கு கல்யாணத்துல சம்மதமான்னு கேட்டேன். தங்கம், நீயே சொல்லுமா. கண்ணே, இங்க வாம்மா. இதுக்கு மேலேயும் நீ பேசாம இருக்கிறது தப்புடா. அவங்க தான் சொல்றாங்கல்ல, உனக்கு பிடிக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் ஏன் வேண்டாங்கிறதுக்கான காரணத்தை சொல்றதுல உனக்கு என்னடா தயக்கம்? தயவு செஞ்சு சொல்லுடா. உங்களுக்கு காரணம் தானே வேணும், சொல்றேன். எனக்கே இவர் முதல்ல பார்த்தப்ப புடிச்சு போச்சு. 2வதா நம்ம வீட்டுக்கு வந்து கார்த்தியோட காதல் விஷயத்த சொன்னப்போ அவர் பொறுப்பை பார்த்து ரொம்ப புடிச்சு போச்சு. இவரை கட்டிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் என்னடா பிரச்சனை உனக்கு?
பிரச்சனையே அப்புறமா தான் வந்துச்சு ஆண்டி. எனக்கும் இவருக்கும் கல்யாணம்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனேன், ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் வச்சேன். ஆனா அதுவே காரணமாயிடுச்சு. அதுல என்னமா இருக்கு, எல்லாரும் பண்றது தானே. நான் போட்டு விட்டதும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வரிசையா எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பையன் பார்க்க நல்லாதான் இருக்கான், ஆனா படிப்பு ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் என்ன ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில நீயும் படிப்பை வச்சு என்ன அடிக்கிறியாமா? நான் என்ன பண்ண ஆண்டி, நீ எம்ஃபில் படிச்சிருக்க, ஆனா அவரு வெறும் 10ஆம் கிளாஸ். உனக்கு சென்ஸே இல்லையா, அறிவு இல்லையா? அவ்வளோ ஃபோன் ஆண்டி, அவ்வளோ அட்வைஸ், கிண்டலு கேலி. ஆனா அவங்க சொல்றதும் நியாயம் தானே. நான் போற இடத்துக்கெல்லாம் இவரை கூட்டிட்டு போனா அங்க வந்து இவரால் இங்கிலீஷ்ல பேச முடியுமா? எல்லாத்தையும் விடுங்க, படிச்ச பையன் மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாரா இவரு? எப்படி ஆண்டி நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறது, நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதானே மாதிரி சரின்னு சொன்ன. அப்ப எனக்கு அது தோணல. நான் யோசிக்கல. அப்பாவோட நன்றி கடனை நான் தீக்கிறேன்னு தப்பா நம்பிக்கிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட் சொன்னப்பதான் இப்பதான் எனக்கே புரியுதா ஆண்டி. இதுக்கு நீ என்ன கத்தியால குத்தி கொன்னிருக்கலாம் சுஹாசினி. தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பாலாம் பேசாதீங்க ஆண்டி. மனுஷங்கன்னா அப்படிதான் தப்பா முடிவெடுக்க செய்வாங்க. அதுக்காக தப்பான முடிவையே ஏத்துக்கணும்னு அவசியமா என்ன? இன்னைக்கு இந்த வெறுப்பையும் மீறி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும்? வருஷம் பூரா இந்த வெறுப்பை வச்சுக்கிட்டு இவர்கிட்டயும் உங்ககிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டே காலத்தை தள்ளணும். அது எல்லாருக்குமே பிரச்சனை தானே. ஆனா மனசுக்குள்ள நீங்க தான் அண்ணின்னு நினைச்சு இவ்வளவு நாள் நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். எனக்கே இவ்வளவு வருத்தமா இருக்குன்னா அண்ணன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். நீங்க பிடிக்கல வேணான்னு சொல்றது உங்களுக்கு வெறும் வார்த்தை தான். ஆனா அண்ணனுக்கு அது உசுர பறிக்கிற துப்பாக்கி குண்டு. ரொம்ப ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டீங்க. ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. என் பொண்ணு பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா அவ விருப்பத்துக்கு எதிராக என்னால முடிவு எடுக்க முடியாது ஐயா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அதெப்படி மன்னிப்பு கேட்டா முடிஞ்சு போச்சா? எங்க அத்தனை பெரிய அசிங்கப்படுத்திருக்கீங்க. எங்க அண்ணி எவ்வளவு கௌரவமா வாழ்றவங்க, எவ்வளவு கம்பீரமா வாழ்றவங்க. அவங்களை இப்படி அவமானப்படுத்தி தலை குனிஞ்சு நிக்க வச்சிட்டீங்க. அதுக்கு ஒரு பதில் வேண்டாமா? நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. உங்க கால்ல வேணா விழறேன் ஐயா. போலாங்க. இல்லம்மா, அந்த பொண்ணுகிட்ட பேசி போலான்னு சொன்னேன்.